இன்னைக்கு டாபிக்ல உடல் எடை எதனால அதிகரிக்குது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. ஸோ உங்க டவுட்டுக்கான வீடியோ தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எதனால் உடல் எடை அதிகரிச்சுது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ கேட்டால் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா நான் வெயிட் குறைச்சிட்ருக்கேன், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நான் ஸ்கிப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வெயிட் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தப்பான ஒரு மைண்ட் செட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் குறையாது, வெயிட்டு தான் இன்க்ரீஸ் ஆகும். செகண்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிப்ரெஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய மெடிசன் எடுத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு அதனால் உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். விமன் பார்த்தீங்க அப்படின்னா தைராய்டு, பிசிஓஎஸ் இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி அவங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேலரிஸ் இருக்கிற ஃபுட்டாக அதிகமாக இன்டேக் பண்ணுறீங்க, ஸ்வீட் இருக்கா ஃபுட்டாக எடுத்துக்கிறீங்க. இந்த மாதிரி எடுக்கும் போது உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கு என்னதான் நினைக்கிறீங்க? நீங்கள் கரெக்டான நியூட்ரிஷன், விட்டமின், மினரல்ஸ் கொடுக்கல அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் கம்பல்சரி வரும். உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா உங்கள் பாடிக்கு கரெக்டான நியூட்ரிஷன் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். நான் வெயிட் லாஸ் பண்ணணும், என் ஐடியல் வெயிட் நான் ரீச் பண்ணணும். நீங்கள் சொன்ன மாரி தான் மேம் நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கேன், வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எந்த சொல்யூஷனும் இல்லையா? நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ கம்பல்சரி இருக்குது. நம்ம ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் கம்பெனியில் நம்ம பாடிக்கு என்னென்ன நியூட்ரிஷன் வேணுமே வெயிட் லாஸ்க்கும் ஃபேட் லாஸ்க்கும் ஹெல்த் ரிலேட்டடான ப்ராப்ளத்துக்கு எல்லாத்துக்குமே ஹெர்பலைஃபில் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ப்ராடக்ட் எடுத்துக்கணும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார்முலா 1 ஷேக் மேட் ப்ரோட்டீன் பவுடர், ஃபைபர் பவுடர், ஃப்ரெஷ் செல் லாஸ் டேப்லெட். இந்த ப்ராடக்ட் எடுத்தால் போதும் ஒரு மாதத்தில் 6 கிலோலேருந்து 7 கிலோ ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைனாலுமே இல்லை இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணணும், இந்த ப்ராடக்ட் எங்கே வாங்கினா உங்களுக்கு ஒரிஜினல் ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் டீம்லேருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுவாங்க. ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெல்னஸ் கோச்சிட்ட வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட்டு கிடைக்கும், ஒரிஜினல் ஃபுட்டு கிடைக்கும். நீங்கள் அதர் வெப்ஸில் வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு சைடு எஃபெக்ட் வரும், உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் கிடைக்காது. நீங்கள் ஒரு வெல்னஸ் கோச்சிட்ட வாங்கினீங்க அப்படின்னா இந்த ஃபுட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கணும், எந்த டைமுக்கு எடுத்துக்கணும் எல்லாமே அவங்க டயட் சார்ட் சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க சொல்லிக் கொடுக்குற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வெயிட் லாஸ் கோலை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் என்னுடைய கைடன்ஸ் மூலிமா வெயிட் லாஸ் பண்ணணும், ஃபேட் லாஸ் பண்ணணும், உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடான ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னா கம்பல்சரி ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.